வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்கான டென்யூர் என்ன, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறப்ப எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் இந்த மாதிரியும் போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தர் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் சேவ் பண்ண முடியும். மணி சேவிங் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன், மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேங்க் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ இதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அண்ட் கால்குலேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அண்ட் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாத்தையுமே அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அண்டு இப்போது நம்ம இதுக்கான பேசிக் டீட்டெயில், அதாவது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க பஞ்சாப் சிந்த் பேங்க்கில் அப்படின்றப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டெபாசிட் டைப் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட், அதாவது நம்ம ரெகுலர் எஃப்டி மாதிரியே தான் ஸ்பெஷல் எஃப்டியும் லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஸ்பெஷல் எஃப்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டிகள் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே வந்து நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்காது, ஒரு லிமிட்டட் பீரியட்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டியை பெற முடியும். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுற வரைக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும். அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணுறப்ப அது பல்க் டெபாசிட்டாக மாறும். ஸோ அதுக்கான வட்டி விகிதங்கள் சேஞ்ச் ஆகும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666 days, அதாவது 666 நாட்கள். இது இல்லாமல் இன்னும் சில ஸ்பெஷல் எஃப்டிஸும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில். அது என்னென்ன ஸ்பெஷல் எஃப்டி பார்த்தீங்கன்னா 222 days இருக்குது, 444 days, 333 days அண்ட் 999 days. இந்த மாதிரி இன்னுமே நிறைய ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 222, 333, 444 இந்த 3 ஸ்பெஷல் எஃப்டியும் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. அது வரைக்கும் தான் அவைலபிலிட்டின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஷார்ட் டைமில் அவைலபிளாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, லிமிட்டட் பீரியட்க்கு. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த எஃப்டிஸ்க்கான, அதாவது இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்கிறதுலையே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 666 daysக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இதுக்கான கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ் இல்லாமல் ரெகுலர் எஃப்டிக்கான டென்யூர்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும். அண்டு இதில் சீனியர் சிட்டிசன்ஸ், நம்ம 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் ஜென்ரல் பப்ளிக்கை விட. அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கு மட்டும். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க 80 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து கூடுதலான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க.
அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது, கொடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். ஏன்னா நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் கிடைக்கிறதுல நமக்கு 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா % per annum. அண்ட் டெபாசிட் பீரியடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 666 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி. அண்ட் இதில் ஜென்ரல் சிட்டிசனுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.3%. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.8%. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு இதில் இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 7.95% வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்குது. அண்ட் இப்போது நம்ம இதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது எவ்வளோ நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம மெச்சூரிட்டி அப்போ, அதாவது இந்த 666 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கான வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் மொத்தமாக கிடைக்கும். ஸோ அப்படி வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். இதில் நம்ம ஜென்ரல் சிட்டிசனுக்கும் பார்க்க போகிறோம் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் பார்க்க போகிறோம். இப்போ 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,411 வட்டியாக கிடைக்கும் இந்த 666 டேஸ்க்கு. இதே சீனியர் சிட்டிசன் அதே 10,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,513 வட்டியாக கிடைக்கும். இது எல்லாமே நமக்கு அந்த 666 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கிடைக்கும். அண்ட் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து 25,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3,527 வட்டியாகவும் சீனியர் சிட்டிசனுக்கு 3,784 வட்டியாகவும் கிடைக்கும். 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7,055 சீனியர் சிட்டிசனுக்கு 7,568 வட்டியாக கிடைக்கும். 1,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப 14,110 ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 15,137 சீனியர் சிட்டிசனுக்கும் வட்டி கிடைக்கும். 3,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 42,322 சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 45,411 வட்டியாக கிடைக்கும். 5,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 70,553 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 75,685 வட்டியாக கிடைக்கும். 7,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 98,775 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 1,05,959 வட்டியாக கிடைக்கும். அண்டு 10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 1,41,107 கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா அதே 10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப உங்களுக்கு வட்டி மட்டும் 1,51,371 கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் உங்களுக்கு முடிகிறப்ப சேர்ந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன். ஸோ நிச்சயமாக இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்லாம் வந்து நமக்கு நிறைய வட்டி கிடைக்கும். இது மாதிரி நிறைய பேங்க்ஸில் நமக்கு ஸ்பெஷல் எஃப்டிஸ் இருக்குது. நானும் நிறைய பேங்க்ஸோட எஃப்டிஸு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம போடுவோம். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.